வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல். தேர்தலையொட்டி 20 நட்சத்திர பேச்சாளர்களை களம் இறக்குகிறது திமுக. பிப்ரவரி மாதம் முதல் 234 தொகுதிகளில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் பரப்புரை மேற்கொள்ளப்படும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. தாவேகா தேர்தல் பிரச்சாரம் திட்டமிட்டபடி நாளை தொடங்கும் என்று விஜய் அறிவிப்பு. சென்னை YMCA மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் புசி ஆனந்த், செங்கோட்டையன் கலந்து கொள்வார்கள் என தகவல். ஜனநாயகன் சிக்கல் குறித்து வெளியான புதிய தகவல். ராணுவ காட்சிகளை ஆய்வு செய்ய ராணுவ நிபுணர்களை தணிக்கை வாரிய தலைவர்களிடம் சென்சார் குழு கோரியதாக தகவல். கமலஹாசனை விமர்சனம் செய்த செல்லூர் ராஜுவுக்கு திரைப்பட பாடலாசிரியர் ஸ்நேகன் பதிலடி. அரசியல் காமெடியன் செல்லூர் ராஜு என காட்டமாக விமர்சனம். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. வருடத்தின் முதல் கூட்டம் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை நிகழ்த்துகிறார். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை கூட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2 கட்டங்களாக கூட்டம் நடைபெறுகிறது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறுகிறது. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் EPS தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருகிறார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். இது திமுகவுக்கு சவாலாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. எனவே இதை எதிர்கொள்ள திமுக தயாராகி வருவதாக சொல்லப்படும் நிலையில் தற்போது வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாய் வரை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தாவேகா திட்டமிட்டபடி நாளை பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்று விஜய் அறிவித்துள்ளார். 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் சம்பவம், ஜனநாயகன் பட நெருக்கடி உள்ளிட்ட காரணங்களால் அரசியல் களத்தில் முடங்கியிருந்த விஜய் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தாவேகா செயல் வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த நிலையில் ஜனநாயகன் படம் தொடர்பாக சென்சார் விவகாரத்தில் நீதிமன்றம் இன்று அளித்த தீர்ப்பு விஜய்க்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. எனினும் திட்டமிட்டபடி தாவேகா பிரச்சாரம் நாளை தொடங்கும் என்று விஜய் அறிவித்திருக்கிறார். சென்னை YMCA மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் புசி ஆனந்த், செங்கோட்டையன் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றியதே திமுக அரசின் சாதனை என்று அன்புமணி சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் உள்ளிட்ட நிகழ்வுகளை சுட்டிக்காட்டியுள்ளார். திமுகவுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் இதற்கு பழி தீர்க்க மக்கள் தயாராகிவிட்டதாகவும் அன்புமணி தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஏற்பட்ட சிக்கல் குறித்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ஜனநாயகன் படத்திற்கு UA சான்றிதழ் வழக்கு தொடர்பான வழக்கை தனி நீதிபதி மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு இன்று அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. இதனிடையே படத்தில் இடம்பெற்ற ராணுவம் தொடர்பான காட்சிகளை ஆய்வு செய்வதற்காக நிபுணர்கள் இல்லாததால் அதுகுறித்து தணிக்கை குழு தலைவர் உறுப்பினர் ஒருவர் கடிதம் எழுதியிருந்ததாகவும் இதுவே படத்திற்கு தாமதம் ஏற்பட முக்கிய காரணம் என்று தெரியவந்திருக்கிறது. கமலஹாசனை கடுமையாக விமர்சித்த செல்லூர் ராஜுவுக்கு பாடலாசிரியர் ஸ்நேகன் பதிலடி கொடுத்திருக்கிறார். ஊழலை ஒழிப்பதாக கூறிய கமலஹாசன் தற்பொழுது திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக செல்லூர் ராஜு விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள பாடலாசிரியர் ஸ்நேகன், செல்லூர் ராஜு ஒரு பொலிட்டிக்கல் காமெடியன் என்று தெரிவித்திருக்கிறார்.